நான் வந்து ஹாய், இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் ரெசிபி மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் இருக்கு at the end of the video. இந்நேரம் இன்கிரீடியன்ஸை பார்த்து கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன டிஷ்ஷுன்னு. எஸ், யுவர் கெஸ் இஸ் ரைட். இந்த ரமதான் மாசத்துல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ் நோம்பு கஞ்சி. அதோட ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். எப்போதுமே நோம்பு கஞ்சி வந்து பாஸ்மதி ரைஸ்ல தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு நம்ம சம்பா ரைஸ்ல ட்ரை பண்ண போறோம். ஸோ சம்பா ரைஸ் நான் இந்த கிளாஸ்ல 2 லாங் கிளாஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் அதுக்கு மூங் தால் பைத்தம் பருப்பு 1 கிளாஸ் இதால எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டியில் செய்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ண வேணாம், இந்த மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் இஸ் மோர் தேன் எனஃப் ஃபார் அ ஃபேமிலி ஆஃப் 4. ரைஸையும் தாலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் சேர்த்தே சோக் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணணுன்னா தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க தாலையும் ரைஸையும். எனக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி பண்ணுறதுல ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதனால நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். இது ஆல்ரெடி 15 மினிட்ஸ் சோக்கான ரைஸ். 2 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் தால் சீக்கிரமாக ரோஸ்ட் ஆகிடும், ப்ரௌன் ஆகிடும். ஸோ அதனால தான் தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணிக்கிறது இஸ் பெட்டர். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வித் பேஷன்ஸ் ரோஸ்ட் பண்ணுவோம், இல்லைன்னா பர்ன் ஆகிடும். கை எடுக்காமல் நம்ம இப்படி ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு ஈவனாக ரோஸ்ட் ஆகி ஈவன் கலர் இருக்கும். ஸோ கை எடுக்காமல் ரோஸ்ட் பண்ணிட்டுருங்க. கிராக்கிள் சவுண்ட் வந்துச்சு. ஸோ we are done finally. யூஸ்வலாக இது ரொம்ப டைம் கன்சியூமிங்னால மோஸ்ட்லி யாரும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அன் எக்ஸ்ட்ரா அரோமா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அவர் லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஃபார் ட்ரை ரோஸ்ட் மேத்தி. நம்ம ஃப்ளேம் ஆஃபில் வச்சுட்டு ஆல்ரெடி தால் ஃப்ரை பண்ண அதே பேனோட ஹீட்லேயே ஃப்ரை பண்ணிடலாம். லெஸ் தேன் 30 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். இதில் ஒரு பிட்டர் டேஸ்ட் வரும்னு மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணுவாங்க. பட் டோன்ட் ஸ்கிப், ஏன்னா அதில் நேச்சுரலாகவே குளிர்ச்சி தன்மை இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்மால் குவான்டிட்டியோ லார்ஜ் குவான்டிட்டியோ இது மாதிரி ஒரு பெரிய குக்கரில் இதை நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட்டரும் ஆயிலும் தான் நான் மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறேன். ஏன்னா ஒன்லி பட்டர் யூஸ் பண்ணாலும் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அந்த ஸ்டமக் ஆஃப்டர் யூ பிரேக் யூ ஃபாஸ்ட். பண்ணுறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், யம்மியாக இருக்கும்னு நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வரைக்கும் நான் அதை ட்ரை பண்ணவே கிடையாது. எனக்கு ஒரு வாட்டி மாஸ்கில் ட்ரை பண்ணணும்னு ஆசை. ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இங்கே எங்கே துபாயில் எங்கே கிடைக்கும், எந்த மாஸ்கில் நான் போய் ட்ரை பண்ணலான்னு. ஐ எம் வெரி ஈகர் டு ட்ரை இட். அப்போ can you please wash this and bring? Get a plate. First goes cinnamon sticks, bay leaf. Thank you, baby. மசாலாவுமே கொஞ்சம் மைல்டாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே நான் கரம் மசாலாஸ் ஆட் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா ஐம் வெரி ஸ்கேர்ட், டக்குன்னு அது பாப் ஆகிடும். Please, can you wash these tomatoes? But wait, it's not my turn because that's the new one. Yeah. Come. Okay, whatever. Wash this one. You can reach? Yes. Quick. How fast was that, Emma? Come this side. Just very fast. Thank you so much.
டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆட் சம் பெப்பர். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெஷ் ஜிஞ்சரை ஸ்லைஸ் பண்ணியும் போடலாம். இங்கே யாருக்கும் ஃப்ரெஷ் ஜிஞ்சர் சாப்பிடும்போது தட்டுப்பட்ட பிடிக்கும். ஸோ அதனால் ஐ யூஸ் இட் அஸ் அ பேஸ்ட். வெறும் ஆனியன் டொமேட்டோஸ் மட்டும் கூட யூஸ் பண்ணி நோம்பு கஞ்சி வைக்கலாம். பட் எனக்கு எப்போதுமே கொஞ்சம் மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ், வெஜ் டேஸில் ஒன்லி வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு சண்டேனால we are going with some keema, my favorite. நீங்கள் சிக்கன் வேணாலும் சிக்கன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நான்வெஜ்ஜே வேணான்னா ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணிடலாம். ஒன்லி வெஜ்ஜீஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கோ. வெஜ்ஜீஸ் வந்து மோஸ்ட்லி ஸ்டிக் டு கேரட், க்ரீன் பீஸ் அண்ட் பீன்ஸ். இந்த காலிஃப்ளவர், கேபேஜ் அதெல்லாம் போட்டால் இட் வில் சேஞ்ச் த டேஸ்ட். ஸோ வெஜ்ஜீஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்டிக் டு தெம். யூஸ்வலாக நான்வெஜ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போடுவேன் எல்லாத்துலேயுமே. பட் இப்போ டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணி ஆல்ரெடி வாஷ் பண்ணியாச்சு, அதனால் இதில் நான் ஆட் பண்ணல. ஏன்னா இட் வில் சேஞ்ச் த கலர் ஆஃப் தி kanji, so don't use turmeric powder. So அவ்வளோ சிம்பிள் தான் இந்த நோம்பு கஞ்சி வைக்கிறது. We're almost at the end of the process. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த தால் அண்ட் ரைஸையும் ஆட் பண்ணியாச்சு. நான் வந்து கொஞ்சம் வாட்டர் கம்மியாக வச்சு தான் விசில் விட போகிறேன், ஏன்னா எனக்கு இதை விட பெரிய குக்கர் இல்லை. பட் ஐம் லுக்கிங் ஃபார் அ லார்ஜர் குவான்டிட்டின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ கம்மியாக வாட்டர் வச்சு இப்போ நான் விசில் விட போகிறேன். பட் யூஸ்வலாக உங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் பண்ணும்போது இந்த குக்கரில் 3/4 ஆஃப் தி குக்கர் வாட்டர் வச்சு விசில் விட்டுருவேன். ஸோ when I open it ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடியாக இருக்கும். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி I have to change the vessel and then வாட்டர் ஆட் பண்ணணும். வெசல் மாற்றினதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். இட்ஸ் அ ப்ராசஸ். ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் தான் எனக்கு தெரியும். இது நல்ல ஒரு பாயிலிங் பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இது லைட்டாக ஒரு ஸ்மோக் வரும். அப்போ தான் we have to put this in. முன்னாடிலாம் இதை போட்டு அப்படி தான் க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ ஐம் வெயிட்டிங். இதை வச்சு ஒரு 3 whistles வந்தால் போதும். 3 to 4 நான் மீட் சேர்த்துருக்கிறதுனால ஒரு 4 whistles வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை சிம்மர் பண்ணி அப்படியே இருக்கட்டும் ஒரு 5 minutes. அப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. இதுலேருந்து இறக்கணும். இது என்னோட 4th whistle. அதுவும் ஆஃப் ஆகலன்னா இப்படி தட்டி ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ நான் சிம்மில் வைக்கிறேன் ஃபார் another 5 minutes. ஓகே, ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. சூப்பராக கரெக்டாக வெந்துருச்சு. பர்ஃபெக்ட். லைட்டாக ஒரு மேஷ் பண்ணிவிட்டு mashed and done well. Perfect. ஏற்கனவே சொன்ன மாதிரி லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணுறதுனால என்னால் இதில் ஃபுல்லாக வாட்டர் போட்டு நம்ம கஞ்சி கன்சிஸ்டன்சி கொண்டு வர முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த லார்ஜ் பாட்டில் ஒரு 2 liters வாட்டரை ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா டைரெக்டாக கோல்டு வாட்டரில் இதை போட்டால் இதோட டேஸ்ட் மாறிடும். ஸோ கொஞ்சம் ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிக்கிட்டு இதை இதில் ஆட் பண்ணி அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். பர்ஃபெக்ட். வெல் டன் டு மீ. எப்போதுமே கொஞ்சமாக சமைக்கும்போது இருக்கிற கான்ஃபிடென்ஸ் லார்ஜ் குவான்டிட்டி பண்ணும்போது வராது. பட் திஸ் டைம் இட்ஸ் ஆல் பர்ஃபெக்ட்.
turned out to be amazing. தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா சிம் பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபைனல் டச் இன்னும் முடிச்சுருவோம். பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி நான் இது இன்னும் கொஞ்சம் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். ஸோ கொஞ்சம் வாட்டர் லெவல் இவ்வளோ இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடலாம், சாரி சிம் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ சிம்மில் வச்சிடுறேன். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. The wait is over. இந்த புனிதமான ரமதான் மாதத்தில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு மீலாவது நம்ம ஆஃபர் பண்ண ட்ரை பண்ணோம். கண்டிப்பாக பண்ணுங்கள், ட்ரை இல்லை பண்ணுங்கள். அப்போலேருந்து இந்த குட்டீஸ்லாம் அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் இப்போது இந்த கஞ்சி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு நாங்கள் எல்லோரும் போய் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபியூ ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ்க்கு இது கொடுக்குறது தான் இன்றைக்கி எங்களோட பிளான். ஸோ அதுக்கு தான் பேக்கிங் நடக்குது. ஸோ வெயிட் ஃபார் இட். அவங்களோட அந்த ஸ்மைலிங் ஃபேஸஸ் நீங்களும் பார்க்கணும்ல. ஸோ வாட்ச் டில் எண்ட். தேங்காய் பால் ஊற்றினதும் கொதிக்க வைக்கக்கூடாது, பேர்டில் ஆகிடும். ஸோ சிம்மில் வச்சு ஹீட்டப் ஆனதும் நிறுத்திடுங்க. இப்போது நான் இதை டேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். மீன் டைம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டே இருங்க. நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்தாங்க, ஓடுங்க ஓடுங்க, போய் எல்லா பேக்கிங்கும் முடியுங்க. இஃப்தாருக்கு டைம் ஆயிடுச்சு. Thank you so much for watching.